பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். நீங்களும் ஆர்வமாக கேட்டு வர்றீங்க. இருக்க நிறைய வியூஸ்லாம் வருது, நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. செய்தியை பார்க்குற நீங்கள் இல்லை குறைகள் இருந்தாலும் நிறைவுகள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேர் தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு பண்ண தெரியல, என்னென்னு தெரியல, கீழே கமெண்ட்ஸ்னு வரும் பாருங்கள். அதில் ஏதாவது எழுதுங்க, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அப்படி ஏதாவது எழுதுனா நாங்கள் நிறைவுகள் குறைவுகளை சரி செய்து கொள்வோம். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். 145 பேர் 200 பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ்லாம் கொஞ்சமாக தான் வருது. ஒருவேளை வேண்டாம் வெறுப்போடு பார்க்குறீங்களா, என்னென்னு தெரியல, அதையும் தாராளமாக செய்யுங்க. குறிப்பாக அது மே மாதம் வணக்க மாதம் என்பதனால நம்ம மாதாவை குறித்து ஜெபமாலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக அந்த நாட்களில் நிறைய பேருக்கு மாதா சுரூபத்தை பார்த்தா விக்கிரக வழிபாடுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. சிலை வழிபாடுன்னு. இந்த இறை செய்தியை கேட்குற உங்களுக்கு தயவு செய்து நான் ஒரு உண்மையை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. ஏன் நிறைய கத்தோலிக்க திருச்சபையிலே நிறைய ஊழியர்களுக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குது. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர் நான்லாம் நல்லா ஜெபமாலை சொல்லுவேன், ஆனால் சுரூபத்தை மட்டும் தொடவே மாட்டேன் பிரதர், எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரியாக இருக்குது சுரூபத்தை தொடுறது அப்படின்னு சொன்னார். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கத்தோலிக்க மக்கள் எவ்வளவு புரிதலோடு இருக்கிறோன்னு பாருங்கள். நான் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மாதா சுரூபத்தை தொடணுமா தொடக்கூடாதா, அது விக்கிரகமா சிலை வழிபாடான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு புனிதர் வாழ்க்கை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தாலும் மாறிப்போகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஹையசிந்து பேர் பாருங்க, ஹையசிந்து ஒரு புனிதர், அற்புதமான ஒரு புனிதர். இவர் யாரு என்னன்னா டோமினிக்கன் சபை, அதாவது டோமினிக்கன் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவாமிநாதர் சபை. சுவாமிநாதர் அவருடைய அந்த சுவாமிநாதர் தோற்றுவித்த சபை தான் டோமினிக்கன் சபை. அவர் பேரே டோமினிக் தான், தமிழில் சாமிநாதர். அந்த சபையில் முதல் குரு பட்டம் வாங்கினவர் இவர் தான். முதல் குரு இவர் தான், இந்த ஹையசிந்து தான். ஒரு எவ்வளவு ஆசீர்வாதமான ஆள்னு பாருங்களேன். சபையோட முதல் குரு இவர் தான். போலந்து நாட்டில் இவர் பிறந்தார். சிலேசியா என்ற இடத்துல தான் பிறந்தார். 1185 பிறந்தாருங்க. இவருடைய பிறப்பு 1185 பிறந்தார். இவர் வந்து டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் போன்ற இடம் நற்செய்தி பணி செய்து வந்தார். நற்செய்தி ரொம்ப அந்த நாடுகள் எல்லாம் கொண்டு போய் இயேசுவை அறிவித்தார். அந்த நாடுகள் எல்லாம் இன்று கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குன்னா இவருடைய வித்து தான் காரணம். அந்த நாடுகள் அப்பவே போய் நற்செய்தியை பணி அறிவித்து இயேசு அறிவித்து வந்தார். அப்பொழுது ஒரு மங்கோல் சொல்லி ஒரு பிரிவினைவாத, அதாவது எப்படி சொல்றேன்னு வாங்களேன், மத விரோதிகள், அவங்க பேரு மங்கோல். அவங்க என்ன செய்யறாங்கன்னா துறவர சபைகளை போய் அந்த கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி அங்கிருந்த சுரூபங்களை எல்லாம் உடைச்சு ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனையா பண்ணிட்டு வருகிறார்கள். அப்ப அந்த குரூப் என்ன செய்யுதுன்னா இவங்க இருந்த இடத்துக்கு வராங்க. அப்ப இவர் என்ன செய்யற, ஐயசிந்து என்ன செய்யறாருன்னா, ஐயோ இங்க வந்தா நற்கரணை பிள்ளையை உடைச்சிருவாங்களே, நற்கரணை ஆண்டவரை எல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி இவர் பயந்துக்கிட்டு என்ன செய்யறாருன்னா வேகமாக ஓடி போய் அந்த மங்கோல் அந்த மத பிரிவினைவாத அந்த மத கலவரம் உண்டு பண்ணுகிறவர்கள் அந்த சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நற்கரணை ஆண்டவரை நம்ம எப்படியே பத்திரமா கொண்டுட்டு போயிருன்னு சொல்லி வேகமாக ஓடி நற்கரணை கதிர் பாத்திரத்தையும் நற்கரணையும் எடுத்துக்கொண்டு வெளியில போக முயற்சிக்கிறார். அப்ப அங்கிருந்த ஒரு மாதா சுரூபம் அற்புதமான முறையில பேசுது, மகனே என்னையும் ஒரு கையில தூக்கிக்கிட்டு போ. பாருங்க, இது கட்டுக்கதையோ கற்பனையோ இல்லை நான் நிறைய மாதாவை மகிமைப்படுத்த நான் நிறைய சேர்த்து சொல்கிறேனோ கிடையவே கிடையாது. நீங்கள் வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நெட்டில் போய் நீங்கள் அடிச்சு பாருங்க, செயின்ட் ஹையசிந்து வாழ்க்கை வரலாறு. அப்போ அங்கே இருந்த மாதா சுரூபம் பேசுது, மகனே என்னையும் ஒரு கையில் தூக்கிட்டு போ. அப்போ இந்த மாதா சுரூபம் ஒரு விக்கிரகம், ஒரு சிலை வழிபாடுனா மாதா சொல்லுவாங்களா, என்னை தூக்கிட்டு போன்னு சொல்லுவாங்களா? அதற்கு பின்பு இவர் ஒரு கையில் நற்கரணை பாத்திரம், அப்படியே இன்னொரு அந்த நற்கரணை பாத்திரத்தோடு அந்த நற்கரணையிலும் அணைத்து கொண்டு இன்னொரு கையில் மாதா சுரூபத்தையும் எடுத்துக்கொண்டு
அந்த இடத்துல இருந்து அப்படியே எல்லாம் அந்த இடத்துல இருந்து மாதா சுரூபத்தின் அர்க்கனம் கொண்டு போய் பத்திரமாய் பாதுகாத்தார். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருபோதும் மாதா சுரூபமோ புனிதர்கள் சுரூபமோ சிலை வழிபாடு விக்கிரக வழிபாடு ஆகவே ஆகாது. என்ன செய்யணும்னா, நம்ம கடைகள்லையோ இல்லைன்னா நம்ம தேவாலயத்திலையோ இங்கே நம்ம மாதா சுரூபம் வாங்குகிறோம், இல்லை புனிதர்கள் சுரூபம் வாங்குகிறோம், மிக்கேலையா சுரூபம் வாங்குகிறோம்னா, அந்த டிப்போவிலேருந்து வாங்கிட்டு வரோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுத்து ப்ளஸ் பண்ணணும். எப்போ ஃபாதர்கிட்ட கொடுத்து ப்ளஸ் பண்ணுறோமோ அப்பொழுது அது சுரூபமாக மாறிடும். அது வரைக்கும் அது ஒரு சிலை தான், அது செஞ்சு கைவினைஞர்கள் செய்து அந்த சிலையை வச்சுருக்குறாங்க, அந்த டிப்போவில் வச்சுருக்குறாங்க, அது சிலை தான். ஆனால் எப்போ குருவானவர்கிட்ட போய் அவங்க அதற்குண்டான ஜெபத்தை சொல்லி தீர்த்து தெளித்து அதை அர்ச்சிப்பு செய்கிறார்களோ அப்போ அது சுரூபமாக மாறுகிறது. அந்த சுரூபம் நமக்கு அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். அது தொடுறதுனால சாபமோ பாவமோ கிடையாது. அதனால தான் மாதா சொன்னாங்க, புனிதர் கையை சேர்ந்துட்ட மகனே என்னையும் தூக்கிக்கிட்டு போ. அப்போ அது ஒரு விக்கிரகம் சிலைன்னா மாதா சொல்லியிருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இறை செய்தி கேட்குற நீங்கள் எல்லாருமே உங்கள் வீடுகளில் உங்களுக்கு பிடித்த மாதா சுரூபத்தையோ புனிதர் சுரூபத்தையோ வாங்கினீங்கன்னா ஃபாதர்கிட்ட முறைப்படி ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணி அவங்க அதை அர்ச்சிப்பு செய்த பின்பு உங்கள் வீட்டில் வைங்க. அந்த சுரூபத்துக்கு முன்பு உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபிங்க. நிச்சயமாய் கடவுள் நிறைய அற்புதங்களை செய்வார். அதனால் தயவுசெய்து குழப்பங்களை எடுத்து மாற்றுங்க. இந்த மே மாதத்தில் இந்த குழப்பங்கள் மாறி போகட்டும். நிறைய சுரூபங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படி அந்நிய பாஷை பேசுவேன், பரவச பேச்சு பேசுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தயவு செய்து தவறான ஒரு சிந்தனையை வைத்து கொள்ளாதீர்கள். எனவே நல்லா ஜெபிங்க. இந்த மே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இதயத்தில் உள்ளத்தில் கிடக்கிற தப்பான ஒரு விதமான குழப்பங்களை எல்லாம் எடுத்து மாற்றி ஒரு தெளிவான சிந்தனையை கொடுங்கப்பா. குறிப்பாக திருச்சபையில் இருக்கக்கூடிய சுரூபங்களை பார்த்து விக்கிரகம் சிலை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அது எல்லா தீமைகளும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து மாற்றி அது ஆண்டவரே என்று குருவானவர்கள் அதை அர்ச்சிப்பு செய்கிறார்களோ அன்று முதல் அது ஒரு சுரூபமாக மாறுகிறது. அது எங்களுக்கு எங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நிறைய செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களுடைய பரிசுத்தமான கரம் நிறைய செய்தியை ஒவ்வொரு நாளும் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.